எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நான் ஆயத்தப்பட வேண்டும். நீர் பிரியப்படுகிறபடி நான் ஆயத்தப்பட வேண்டும். இந்த கர்த்தருடைய சபை ஒரு முன் மாதிரியாக இருக்கிறது என்று நீ சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. நீர் செய்ய போகும் கிரியைகளுக்கு, மகத்துவமான காரியங்களுக்கு, இந்த பட்டணத்துக்கு, இந்த பட்டணத்தில் அவர் ஒரு முன் உதாரணமாக இருக்க போகிறது என்று நீ சொல்லியிருக்கிறே ஆண்டவரே. அந்த முன் உதாரணமாக இருக்கும் இந்த ஆலயத்தில் உம்முடைய முழு விருப்பத்தின்படி, உம்முடைய முழு சித்தத்தின்படி நாங்கள் எல்லாரும் செயல்பட வேண்டும் ஆண்டவரே என்று எல்லாரும் வாய் தந்து கேளுங்க, வாய் தந்து பேசுங்க. இந்த பட்டணத்துக்கு இல்ல, பட்டணத்திலேயே ஒரு முன் உதாரணமாக இந்த ஆலயம் இருக்க போகிறது. அதற்காகவே விசேஷமாக இந்த ஆலயத்தை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் இங்கே இது வானத்தின் வாசலாக இருக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே தேவ தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது அப்பத்தின் வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது ஜெப வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே வாசம் செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இது தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தலம். இதோ இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கத்தை போல நம் நடுவிலே இப்பொழுது வந்து நின்று கொண்டிருக்கிறார். Thank you mighty God, thank you mighty God. இந்த யூத ராஜ சிங்கத்தை போல இந்த ஸ்டேஜுக்கு கீழே நடுவில் நின்று கொண்டு அமர்ந்த வனமாக தலையை நிமிர்ந்து முன்கால் நிமிர்ந்த பட்டவனாக அப்படியே தலை நிமிர்ந்து உங்கள் எல்லாரையும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God. தன் சொந்த இடத்துல நின்று ஆளுகை செய்வதே போல, இது என்னுடைய சொந்த இடம், இது என்னுடைய ஸ்தலம் என்று உரிமை பாராட்டி பார்ப்பதே போல அவர் உங்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God, thank you God. எனக்காக ஓடுகிறவன் எவன் இங்கே உண்டு? எனக்காக நடக்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக ஆராதனை செய்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக திறப்பில் நின்று பரிதிப்பவன் யார் இங்கே உண்டு? Thank you God. எனக்காக ரத்தம் சிந்தி சாட்சி பகரக்கூடியவன் யார் இங்கே உண்டு? Thank you God, thank you God, thank you God. எனக்காக என்னுடைய வேலைகளை பலப்படுத்தும்படியாக பலவான்கள் யார் இங்கே உண்டு என்று நோக்கி நோக்கி பார்க்கிறார். Thank you mighty God, thank you mighty God, glorious Jesus, thank you God. Praise the Lord. அன்பான தேவ ஜனங்களே, தேவன் நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கும் பொழுது அவருடைய சமூகம் எத்தனை இன்பமாய் இருக்கிறது. அந்த தேவ சமூகத்தை நாடிதான் தேவ மனிதர்கள் காலாகாலம் காத்திருந்தார்கள். ஆனால் இந்த கடைசி காலத்தில் அவரை ஆராதிக்கும் பொழுதெல்லாம் நாம் நமது வாயினால் அவரை துதித்து இதயத்தின் ஆழத்தில் இருந்து அவருக்கு கனத்தை கொடுக்கும் பொழுதெல்லாம் அவர் நம் மத்தியில் வந்து விடுகிறார். அதை தான் நாம் இப்பொழுது செய்ய போகிறோம். இணைப்பில் இருக்கின்ற அத்துணை பேரும் ஒருமுகப்படுவீர்களா? நம் உதடுகள் அவரை துதிக்கட்டும். அந்த ஜீவனுள்ள தேவனை ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் துதிப்பதற்கு நீங்களும் நானும் பாக்கியம் பெற்றவர்கள். ஒரு அருமையான பாடலை நாம் பாடப்போகிறோம். என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். Thank you my Father. என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. சமூகம்
மேலானது, உயிரினும் மேலானது. எனக்கு துணையாயிருப்பதா உம்னிடலில் அகமகிழ்கின்றே. நீர் எனக்கு துணையாயிருப்பதா உம்னிடலில் அகமகிழ்கின்றே. இறுதி வரை உறுதியுடன் உம்மையே பற்றி கொண்டே தாங்குதையா உமது கரம். இறுதி வரை உறுதியுடன் உம்மையே பற்றி கொண்டே தாங்குதையா உமது கரம். உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. தகப்பன் நீர்தானையா தேடுகிறேன் அதிகம் அதிகமாய். என் தகப்பன் நீர்தானையா தேடுகிறேன் அதிகம் அதிகமாய். என் தகப்பன் நீர்தானையா தேடுகிறேன் அதிகம் அதிகமா. ஜீவன் தரும் தேவநதி வற்றாத நீரூற்று உம்மில் நான் தாகம் கொண்டே. ஜீவன் தரும் தேவநதி வற்றாத நீரூற்று உம்மில் நான் தாகம் கொண்டே. என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. சுவை உணவு உண்பது போ திருப்தி தினம் அடைக்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போ திருப்தி தினம் அடைகின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் துதிக்கின்றேன். ஆனந்தம் ஆனந்தமே. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் துதிக்கின்றேன். ஆனந்தம் ஆனந்தமே. என் உதடு உம்மை துதிக்கும்
துதிக்கும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் சமூகம் மேலானது உயிரினும் மேலானது உம் சமூகம் மேலானது உயிரினும் மேலானது உயிரினும் மேலானது உயிரினும் மேலானது. அவரை துதிக்க துதிக்க அவருடைய சமூகம் நம் மத்தியில் வரும் பொழுது துக்கமெல்லாம் பறந்து போகிறது. நீர் போதும் என்ற எண்ணம் மேலோங்கி நிற்கின்றது. எனக்கு எல்லாமே நீர்தானப்பா, நீங்க போதும் அப்பா என்ற ஒரு எண்ணம் நமக்குள் மேலோங்கி நிற்கின்றது. அதனால தான் பக்தர்கள் சாப்பாடு வேணாம், தண்ணி வேணாம், எதுவுமே வேணாம், நாட்கள் காத்திருந்தார்கள். உணவை மறந்தார்கள், உறக்கத்தை மறந்தார்கள், தண்ணீரை கூட மறந்தார்கள், தலையணையை தூக்கி எறிந்தார்கள். அவர் பாதம் ஒன்றே போதும் என்று தவம் இருந்தார்கள். நீங்க போதும்பா, உங்க சமூகம் எனக்கு போதும் அப்பா. அதுதான் தந்தை பெர்க்மன்ஸ் ஐயா அழகா பாடியிருக்கிறார். உம் சமூகம் மேலானது உயிரினும் மேலானது. என் இயேசுவின் சமூகம் மேலானது உயிரினும் மேலானது. சொல்லி பாருங்களேன். அவர் போதும், அவர் சமூகம் போதும். 40 நாட்கள் இரவும் பகலும் புசியாமல் குடியாமல் தேவ சமூகத்தில் தேவ பர்வதத்தில் காத்திருந்தார் தீர்க்கன் மோசே. 40 நாட்கள் தேவ பலத்தில் காத்து கிடந்தார் எலியா என்ற தீர்க்கன். ஏன் நம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்தார். அநேக பக்தர்கள் பரிசுத்தவான்கள் வருடத்திற்கு ஒரு முறை 40 நாட்கள், நினைக்கும் பொழுதெல்லாம் 40 நாட்கள். காரணம், அவருடைய சமூகம் மேலானது. நீங்க போதும் அப்பா, நீங்க போதும். ஒரு அருமையான பாடலை நாம் பாடப் போகிறோம். உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. சேர்ந்து பாடலாமா? உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. பாடுங்க பாடுங்க. உம்மை விட்ட யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. ஆபிரகாமின் தேவன் அவர், ஈசாக்கின் தேவன் அவர், யாக்கோபின் தேவன் அவர், என்னுடைய தேவனும் அவர்தான். என்ன அழகா இந்த பாட்டை ஆக்கியோன் பாடி இருக்கிறார்.
ஆபிரகாமின் தேவனும் நீர்தானையா, ஈசாக்கின் தேவனும் நீர்தானையா, யாக்கோபின் தேவனும் நீர்தானையா, என்னுடைய தெய்வமும் நீர்தானையா. ஆபிரகாமின் தேவனும் நீர்தானையா, ஈசாக்கின் தேவனும் நீர்தானையா, யாக்கோபின் தேவனும் நீர்தானையா, என்னுடைய தெய்வமும் நீர்தானையா. என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீர்தானையா. என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீர்தானையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. பாடுங்க. உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. நல்ல கைகளை தட்டி உற்சாகமாக ஒரு அர்த்தமுள்ள பாடலை ஆனந்தமாய் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். பார்வோனின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலும், செங்கடல் என் வழியை தடுத்து நிற்றாலும், பாதை உண்டு பண்ணும் தேவ நீர் இருக்க, கானானின் பயணத்திற்கு தடையில்லையே. பார்வோனின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலும், செங்கடல் என் வாழ்வை தடுத்து விட்டாலும், பாதை உண்டு பண்ணும் தேவ நீர் இருக்க, கானானின் பயணத்திற்கு தடையில்லையே. உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்வீரே. உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்வீரே. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட்ட யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. கோராகின் மனிதர் என்னை எதிர்த்து வந்தாலும், என் ஜனம் எனக்கு எதிராய் முறுமுறுத்தாலும், நேசிக்கும் சபையும் என்னை வெறுத்து விட்டாலும், நேசிக்க நீர் இருக்க கவலை இல்லையே. கோராகின் மனிதர் என்னை எதிர்த்து வந்தாலும், என் ஜனம் எனக்கு எதிராய் முறுமுறுத்தாலும், நேசிக்கும் சபையும் என்னை வெறுத்து விட்டாலும், நேசிக்க நீர் இருக்க கவலை இல்லையே. என் கோலை துளிர்க்க செய்யும் தெய்வம் நீரே, அழைத்தவர் தலை குனிய
விடுவதில்லையே. என் கோலை துளிர்க்க செய்யும் தெய்வம் நீரே, அழைத்தவர் தலை குனிய விடுவதில்லையே. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. அன்பானவர்களே, ஒருவேளை நீங்கள் கலங்கி நிற்கலாம். நான் நம்பினவர்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள், மலை போல் நம்பிக்கொண்டிருந்தேன், என்னை வெறுத்து தள்ளிட்டாங்க, எனக்கு தகப்பனும் இல்லை, தாயும் இல்லை, யாரும் இல்லை, நான் என்ன செய்வேன்? இயேசு இருக்கிறார். உலகமே இருண்டு போனாலும், உற்றவர்கள் பெற்றவர்கள் மறந்து போனாலும், நம்பினவர்கள் நட்டாற்றில் விட்டாலும், தேவன் நமக்கு உண்டு. அதுதான் நம்ம பாடினோம். நமக்கு பலனானவர், அடைக்கலமானவர், அவருக்கு நம்ம என்னங்க பயப்படணும்? எத்தனை பெரிய போராட்டம் வந்தாலும் நமக்கென்று ஒரு அடைக்கலம் உண்டு. அந்த காலத்தில் கைப்பிசகாய் தவறு செய்தவர்கள் தெரியாதனமா ஏதோ ஒன்று பண்ணிட்டா, பட்டணத்தில் அடைக்கல பட்டணம்னு ஒன்று இருக்குமா, அதுக்குள்ள ஓடிட்டா யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. கைப்பிசகாய் தெரியாம பண்ணிட்டா ஓடி போய் அந்த பட்டணத்துக்குள்ள ஒளிஞ்சுக்கணுமா. பைபிள் அப்படித்தான் சொல்றது. தேவன் நமக்கு அடைக்கலாம். அருமையான அந்த பாடலை பக்தர்கள் பாடினார்கள். இந்த பழைய பாட்டை நாமும் சேர்ந்து பாடி தேவனை மகிமைப்படுத்தி நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவோமா? தேவன் நம் அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலம் துணையே. தேவன் நம் அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்திலே அனுகூலம் துணையே. தேவன் நம் அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்திலே அனுகூலம் துணையே. பர்வதம் மதிந்தாலும், இந்த பூமி நிலை மாறினாலும், பர்வதம் மதிந்தாலும், இந்த பூமி நிலை மாறினாலும், ஜலங்கள் பொங்கி மலை அதிர்ந்தும் பயப்படும் நாமே. ஜலங்கள் பொங்கி மலை அதிர்ந்தும் பயப்படும் நாமே. பாருங்க, தேவன் நம் அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்திலே அனுகூலம் துணையே. தேவன் நம் அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்திலே அனுகூலம் துணையே. ஓடும் ஒரு நதி உண்டு, அதன் நடுவில் நம் தேவன் உண்டு. பொங்கும் சந்தோஷம் எங்கும் நிரம்பும், தேவன் அதின் சகாயம். ஓடும் ஒரு நதி உண்டே, அதன் நடுவில் நம் தேவன் உண்டே. ஓடும் ஒரு நதி உண்டே, அதன் நடுவில் நம் தேவன் உண்டே. பொங்கும் சந்தோஷம் எங்கும் நிரம்பும், தேவன் அதின் சகாயம். பொங்கும் சந்தோஷம் எங்கும் நிரம்பும், தேவன் அதின் சகாயம். தேவன் நம் அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்திலே அனுகூலம் துணையே. பாடுங்க, தேவன் நம் அடைக்கலமும் பலனும்,
சந்தோஷமாக. ஜாதிகள் ராஜ்யங்கள் மிக வேகம் கொந்தளிக்கின்றதே. ஜாதிகள் ராஜ்யங்கள் மிக வேகம் கொந்தளிக்கின்றதே. சேனையின் கர்த்தர் நம்மோடு இருக்க, தேவன் நம் அடைக்கலமே. சேனையின் கர்த்தர் நம்மோடு இருக்க, தேவன் நம் அடைக்கலமே. தேவன் நம் அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்திலே அனுகூலம் துணையே. தேவன் நம் அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்திலே அனுகூலம் துணையே. நல்ல கைகளை தட்டி யுத்தங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. யுத்தங்களின் செய்தியை கேட்கிறோம். ஆனால் அந்த யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர் கர்த்தர் என்பதை ஒரு நாள் நாம் மறந்துவிடக் கூடாது. பூமியின் பாழ்கடிப்பை பாரும் கர்த்தர் நடப்பிக்கின்றாரே. பூமியின் பாழ்கடிப்பை பாரும் கர்த்தர் நடப்பிக்கின்றாரே. யுத்தம் நிறுத்தி வில்லை ஓடித்தார்,
எங்க கலங்கணும். அன்புள்ள தெய்வம், அணைக்கும் தெய்வம், ஆறுதலின் தெய்வம். எங்கெங்கயோ இருந்த நம்ம எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு அந்த அழுக்கடைஞ்ச கெட்டகுமாரன் சொல்லுவோமே வந்தப்போ அந்த தகப்பன் அந்த அழுக்க பார்க்கல, துர்நாற்றத்தை பார்க்கல, அலங்கோலத்தை பார்க்கல, அப்படியே கட்டி அணைத்தா. அந்த காலத்தில் இந்த பழைய பாடலை எங்க குடும்ப ஜபங்கள்ல எங்க அப்பா அம்மா பாடுவாங்க. என்னுடைய அக்கா ஒருத்தங்க ரொம்ப அழகா இந்த பாடலை பாடுவாங்க. ஒரு நாள் உண்டையை கண்டேனையா, அந்நாள் என்னை வெறுத்தேனையா, உந்தையை பெரிதையா என் மேல், உந்தையை பெரிதையா. ஒரு நாளும் தயை கண்டேனையா, அந்நாள் என்னை வெறுத்தேன் ஐயா. ஒரு நாளும் தயை கண்டேனையா, அந்நாள் என்னை வெறுத்தேன் ஐயா, உந்தையை பெரிதையா என்மே, உந்தையை பெரிதையா, உந்தையை பெரிதையா என்மே, உந்தையை பெரிதையா. அன்பே 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 ஆருயிர் உறவே, ஆனந்தம் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தமே. பரலோகத்தின் அருமை பொருளே, நரலோகரில் அன்பேன் ஐயா. பரலோகத்தின் அருமை பொருளே, நரலோகரில் அன்பேன் ஐயா. ஆழம் அறிவேனோ அன்பின், ஆழம் அறிவேனோ, ஆழம் அறிவேனோ அன்பின், ஆழம் அறிவேனோ. அன்பே 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 ஆருயிர் உறவே, ஆனந்தம் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தமே. எங்கெங்கெல்லாம் அலைஞ்சோம் அப்பா, உம்மை அறியாம துரோகியா வாழ்ந்தனப்பா, ஆனாலும் நினைத்தீரே, உம்முடைய அன்பால் அணைத்தீரே. என்ன அழகா எழுதியிருக்காங்க. அலைந்தேன் பல நாள் உம்மையும் அறியா, மறந்தே திரிந்த துரோகியை. அலைந்தேன் பல நாள் உம்மையும் அறியா, மறந்தே திரிந்த துரோகியை. அணைத்தீர் அன்பாலே என்னையும், அணைத்தீர் அன்பாலே, அணைத்தீர் அன்பாலே என்னையும், அணைத்தீர் அன்பாலே. அன்பே 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 ஆருயிர் உறவே, ஆனந்தம் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தமே. பூலோகத்தின் பொருளின் மகிமை அழியும் புல்லின் பூவை போன்றது, ஆனா உங்க அன்பு வாடாதையா. பூலோகத்தின் பொருளில் மகிமை அழியும் புல்லின் பூவை போ. பூலோகத்தின்
என்னவென்று சொல்வது? கல்வாரி சிலுவையில் நமக்காக மாசற்ற உதிரத்தை சிந்தி எப்பேற்பட்ட பாவியானாலும் அப்பா என்று அழைக்கும் பொழுது தாவி வந்து அணைத்துக் கொள்ளும் அன்பரே. அவருடைய அன்பை என்னவென்று சொல்வது? ஹல்லேலூயா. அப்படி இருக்கிற இடத்தில் 2 கைகளையும் வானத்துக்கு நேராக உயர்த்தி கண்கள் அண்ணாந்து பார்த்து Hallelujah, Hallelujah, Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Holy Spirit, Holy Spirit, Holy Spirit, Holy Spirit. Everybody sing together. Hallelujah. Hallelujah. கைகளை அசைத்து என் உள்ளமும் என் உடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா, ஏங்குதையா ஏசையா. சகல துதி, சகல கனம், சகல மகிமை ஒருவருக்கே. ஆமென், ஆமென். May the good Lord bless you, dear. Praise the Lord. எனக்கு அன்பான தேவ மனிதர்களே, சகோதர சகோதரிகளே, இவ்வாராதனையில் கலந்து கொள்ளும்படியாக இருக்கிற அன்பான குழந்தைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் வாழ்கின்ற இந்த கடைசி காலத்தில் அதி தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற நமது ஏஞ்சல் டிவி தீர்க்கதரிசி ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் இவர்களுக்காக நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். தேவன் அவருக்கு தந்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தேவையான ஒத்தாசைகளை பரத்திலிருந்து அனுப்பி கொண்டிருக்கிறார். பூலோகத்து பிரஜைகளாகிய நாமும் அதில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். நீங்கள் அனுப்புகிற காணிக்கைகள், நீங்கள் செய்கிற ஜபங்களை அங்கே போய் பார்க்கணும். தேவநாம மகிமைக்காக அழகிய கட்டடங்களும் ஆவியானவருடைய பிரசன்னத்தோடு எழும்புகிறதை பார்க்கும் பொழுது பிள்ளாங்கிருதம் அடைகிறோம். நீங்கள் விதைத்திருக்கிறது பலன் கொடுக்கிறது. இன்றைக்கும் கூட
நாம் ஒரு காணிக்கை சேகரிக்க போகிறோம். அது நமது ஏஞ்சல் டிவி ஊழியங்களுக்கு, இயேசு ஊழியங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். கட்டட பணிக்காக நீங்கள் கொடுப்பீர்களானால் திரையில் வந்து கொண்டிருக்கிற அந்த இலக்கங்களோடு சரியாக தொடர்பு கொண்டு உங்கள் காணிக்கைகளை அனுப்பலாம். தாராளமாக, ஏராளமாக கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் ஏவுகிற பிரகாரமாக மனப்பூர்வமாய் செலுத்துங்கள். நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். ஒரு சின்ன பிரார்த்தனை செய்வோம். தகப்பனே, தமது பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இப்பொழுது மனம் திறந்து அவர்கள் கொடுக்க இருக்கிற காணிக்கைகளை அங்கீகரியும். அதை பல மடங்கு திரும்பித்தார். அருள்நாதர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். பாடல் வருகிறது. பாடல் ஒருபுறம் கேட்டுக்கொண்டே மறுபுறம் செயல் பண்ணிக்கொண்டே இருங்கள். உங்கள் செயலுக்கு பதிலாக வானம் திறக்கப்படும். வல்லவர் அற்புதங்களை செய்யும். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஹல்லேலூயா. அவருடைய அன்பு மேலானது. ஹல்லேலூயா. நம்ம உயிரை விட மேலான அன்பு. ஆமென். இந்த வேளையிலும் அவருடைய அன்பை ருசிக்கிற ஒவ்வொருவரும் இந்த நாளிலே அவரை துதிக்கும்படியாக அப்பா, எங்கள் உயிர் உள்ள நாளெல்லாம் ஆண்டவரே, எங்கள் உதடுகள் நாளிலும் நாங்கள் துதிப்போம் அப்பா. Yes Lord, we will worship you. மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உயிருள்ள நாளெல்லாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஹல்லேலூயா. அவரை பார்த்து சொல்லுவோமா, அப்பா நீரே என் தேவன். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உன்னை நாங்கள் ஆண்டவரே ஆர்வமுடன் தேடுவோம் அப்பா. உம்முடைய மகிமையை மாத்திரம் நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை இந்த நாட்களிலே விளங்கும்படியாக அப்பா, உம்முடைய வல்லமையை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் என்று எல்லாரும் ஒரு ஏக்கத்தோடு Yes Lord. தேவனே நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். தேவனே நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். மகிமையை வாஞ்சிக்கிறேன், வல்லமை காண்கிறேன். மகிமையை வாஞ்சிக்கிறேன், வல்லமை காண்கிறேன். வல்லமை காண்கிறேன். மீண்டுமாக, தேவனே நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். எத்தனை பேர் சொல்றீங்க? தேவனே நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். மகிமையை வாஞ்சிக்கிறேன், உம் வல்லமை காண்கிறேன். மகிமையை வாஞ்சிக்கிறேன், உம் வல்லமை காண்கிறேன். வல்லமை காண்கிறேன். எல்லாம் ஐந்து. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஹல்லேலூயா. ஏசப்பா, நீரே எனக்கு துணை ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உடைய நிழலிலே நாங்கள் களி கூறும்படியாக அப்பா, உம்மை நாங்கள் இன்னும் அதிகமாக உறுதியாக பற்றிக் கொள்ளும்படியாக ஆண்டவரே, உம்முடைய வலது கரம் ஒவ்வொரு நாளும் எங்களை தாங்குதப்பா. அதற்காக நன்றி
அவருடைய நாமத்தை சொல்லி ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு வேளையிலும் அவரை நினைக்கும்படியான அந்த அபிஷேகம் இந்த நாட்களிலே உங்கள் மேலே வரும்படியாக எல்லாரும் இந்த அப்பா இரவும் பகலும் உம்மை நினைக்கும்படியாக ஆண்டவரே எங்கள் இருதயம் எல்லாம் உமக்காக ஏங்கும்படியான நாட்களாக இந்த நாட்கள் மாறும்படியாக ஆவியானவரே உம்முடைய நினைவினால் என்னை நிரப்புங்க. இந்த எல்லாரும் இந்த சொல்லுவோமா? கைகளை உயர்த்துகிறேன் திருநாமம் சொல்லி சொல்லி, என் கைகளை உயர்த்துகிறேன் உம் திருநாமம் சொல்லி சொல்லி, படுக்கையிலும் நினைக்கின்றேன் இரவினிலும் தியானிக்கின்றேன், படுக்கையிலும் நினைக்கின்றேன் இரவினும் தியானிக்கின்றேன், இரவினிலும் தியானிக்கின்றேன். மீண்டுமாக கைகளை நான் உயர்த்துகிறேன் உம் திருநாமம் சொல்லி சொல்லி, என் கைகளை நான் உயர்த்துகிறேன் உம் திருநாமம் சொல்லி சொல்லி, படுக்கையிலும் நினைக்கிறேன் இரவினிலும் தியானிக்கிறேன், படுக்கையிலும் நினைக்கின்றேன் இரவினிலும் தியானிக்கின்றேன், அப்பா இரவினிலும் தியானிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன், அப்பா ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் தினமும் அடைகிறேன், அறுசுவை உணவு உண்பது போல் திருப்பி அடைகிறேன், தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி துதிக்கிறேன். ஆமென். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலும் அவரை ஆராதிக்கும்படியாக இரவும் பகலுமாக அவரை உயர்த்தும்படியாக அவருடைய வாஞ்சையினால் நிரப்பும்படியாக ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு மணி நேரமும் அவரை துதிக்கும்படியாக அவருக்குள்ளாக களி கூறும்படியாக நம்மை சுற்றிலும் கவலைக்குரிய காரியங்கள் நடந்தாலும் கிறிஸ்தவர்களுக்குள்ளாக இருக்கிற அந்த மகிழ்ச்சி, இன்றைக்கு விசுவாசிகளுக்குள்ளாக இருக்கிற அந்த மகிழ்ச்சி என்னவென்றால் எல்லா துயரத்தின் மத்தியிலும் தேவனை உயர்த்தக்கூடிய அந்த அபிஷேகம். ஹல்லேலூயா. அவரை நினைக்கக்கூடிய அந்த அபிஷேகம், அவரையே தியானிக்கக்கூடிய அந்த அபிஷேகத்தை இந்த நாட்களில் ஆண்டவர் எல்லார் மேல ஊற்றி கொண்டிருக்க. எல்லாம் சொல்லுமா? கைகளை நான் உயர்த்துகிறேன் உம் திருநாமம் சொல்லி சொல்லி, ஆமென். கைகளை நான் உயர்த்துகிறேன் உம் திருநாமம் சொல்லி சொல்லி, என் படுக்கையிலும் நினைக்கின்றேன் இரவினிலும் தியானிக்கின்றேன், என் படுக்கையிலும் நினைக்கின்றேன் இரவினிலும் தியானிக்கின்றேன், இரவினிலும் தியானிக்கின்றேன். ஆமென். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன், ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அன்பானவர்களே, தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அந்த வார்த்தைகளை உள்ளத்தில் காத்துக்கொள்வர்களாக வாழ வேண்டும். அதுதான் இயேசுநாதர் சொன்னார். அவருடைய வார்த்தையில் எத்தனை வல்லமை இருக்கு! அவருடைய வார்த்தையை யாரெல்லாம் உட்கொள்கிறோமோ பலனடைகிறோம். அவருடைய வார்த்தையை யாரெல்லாம் உள்ளத்தில் வைத்திருக்கிறோமோ அந்த வார்த்தையை பிரகடனப்படுத்தும் பொழுது செயல்படுகிறதை அறிகிறோம். இப்பொழுது நான் வெறும் வார்த்தை தான். இந்த வார்த்தை உங்களிடத்தில் வந்து சேர்வதற்கு பல வழிமுறைகளை கர்த்தர் உண்டு பண்ணி வைத்தார். இன்றைய நவீன உலகத்தில் நான் பேசிக்கொண்டே இருக்கிறதை உடனடியாக கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றுக்கொண்டோம். என்னென்ன நிலைகளில்
நம்முடைய வார்த்தைகள் போய்கொண்டிருக்க, அதிலும் தேவனுடைய வார்த்தையை ஒருவர் பிரகடனப்படுத்தினாள். கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்கிறார் என்று ஒரு தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது நடக்கிறதே. கர்த்தருடைய வார்த்தையை ஒரு மனிதன் பிரகடனப்படுத்தி சொல்லும் பொழுது கர்த்தர் அந்த வார்த்தையை கனப்படுத்துகிறார். ஒரு முறை ஒரு தெய்வ மனிதன் அவருடைய நண்பரை பற்றி சொன்னார். அது ஒரு ஆப்பிரிக்க தேசம். அங்கே அவருடைய நண்பர் வல்லமையான படைமுயற்சி கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவர் பிரசங்க வேளையிலே ஒரு தவறு செய்து விட்டார். என்ன? ஆக்கில்லாலும் பிரிசில்லாலும் அவர்கள் சகோதரிகள் என்று சொல்லிவிட்டார். அவருடைய நண்பராகிய அடுத்த மகிமையான அந்த ஊழியக்காரனுக்கு ஒரே வருத்தம். ஐயோ, இவன் என்ன இந்த மாதிரி சொல்றான்? ஆக்கில்லாவும் பிரிசில்லாவும் சகோதரிகள்னு சொல்லிட்டானே, கணவன் மனைவியாச்சு. ஐயோ ஆண்டவரே, என்னப்பா இது என்று இவர் நின்ற இடத்திலிருந்து புழுங்கி கொண்டிருக்கிறார். என்ன இந்த மனுஷன் இப்படி பேசுறான்? ஆனால் அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அவர் சொல்ல 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 தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். காரணம் என்ன? ஏதோ ஒரு சின்ன பெசகு எங்கோ ஏற்பட்டு விட்டாலும் அந்த மனிதன் முழுமையாக தேவனுடைய அபிஷேகத்தின் வார்த்தைகளினால் நிரப்பப்பட்டு இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், in the name of Jesus Christ, in the name of Jesus Christ சொல்றார். அந்த வார்த்தை பாருங்கள். ஒரு முறை ஒரு தேவ மனிதன் ஒரு தேவ ஆலயத்தின் திறப்பு விழாவின் போது பேசிக்கொண்டிருக்கிறார். அவர் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அதே போல ஒரு ஆப்பிரிக்கா கண்டத்தில் தான் ஒரு வல்லமை மிகுந்த தேவ மனிதன் ஊழியர் கிரீன்வே என்று ஒருவர் இருந்தார். அவர் பிரசங்கிக்க எழுந்து பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த பட்டணத்தின் மிக முக்கியமான ஒரு மந்திரவாதி தன் கழுத்தில் ஏராளமான மண்டை ஓடுகளை போட்டுக்கொண்டு ஆக்ரோஷத்தோடு வருகிறார். எல்லாம் அந்த ஊர் மக்கள்லாம் பயப்படுறாங்க. ஐயோ, இவன் பெரிய மந்திரவாதி, இவன் எதனா செஞ்சிருவான், இவன் சாதிச்சிடுவான். ஆச்சரியத்தோடு அதே நேரத்தில் பயத்தோடு பார்த்து கொண்டிருக்காங்க, எதனா நடந்துருவான். அவன் அப்படி நடந்து வருகிறான். மேடைக்கு மிக அருகில் வந்து விட்டான். அந்த மண்டை ஓடுகளும் அவனுடைய அகோரமான அவலட்சணமான காட்சிகளும் மக்களை திக்குமுக்காடுகிறது, திகிலூட்டுகிறது. கிட்ட வந்துட்டான். கிரீன்வே பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தவர் அதை நிறுத்திவிட்டு உரத்த குரலில் ஜீசஸ், அவ்வளவுதான், in the name of Jesus, இயேசுவின் நாமத்தில், தேவனுடைய வார்த்தையை பிரகடனப்படுத்துறாரு. get lost in the name of Jesus Christ, இயேசுன்னு சொல்ல ஆரம்பிச்சார். ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். வந்தவன் அதே வேகத்தில் ஒரே ஓட்டமாக ஓடலாம். அதுக்கு பிறகு அவன் திரும்பி வரவே இல்லை. நீங்கள் யாருடைய வார்த்தையை யாருடைய நாமத்தில் சொல்லுகிறீர்களோ அதை பொறுத்து தேவனுடைய வார்த்தை. இன்றைக்கும் பாஸ்டர் சாரா ராஜன் ஜான் உங்களுக்கு வல்லமையான ஒரு செய்தியை கொண்டு வருவாங்க. கேளுங்க. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். குறிப்பாக இப்பொழுது இந்திய தேசத்தில் 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கிறதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். முதலாவதாக 19ஆம் தேதி முதல் கட்ட தேர்தல் முடிந்துவிட்டது. இரண்டாவதாக 26ஆம் தேதி அடுத்த 2வது கட்ட தேர்தல் முடிந்துவிட்டது. இப்பொழுது 3வது கட்டம் தேர்தல் நடைபெற போகிற இடங்களை நாம் சொல்லி முதலாவதாக நாம் ஜெபிக்க போகிறோம். 3ஆம் கட்டம் மே மாதம் 7ஆம் தேதி அசாம், பார்பேட்டா, டுப்ரி, கவுகாத்தி, கோக்ராஜ்பூர், பீகாரில் அராரியா, ஜான்சர்பூர், ஹகாரியா,
மதிப்புரா, சுபால், சத்தீஸ்கர், பிலாஸ்பூர், துர்க், ஜான்சிர் சம்பா, கோர்பா, ராய்கார்க், ராஜ்பூர், சர்கூஜா, கோவா, வடக்கு கோவா, தென் கோவா. குஜராத், கிழக்கு அகமதாபாத், மேற்கு அகமதாபாத், அம்ரேலி, ஆனந்த், பான்ஸ்கந்தா, பர்டோலி, பருச், பாவ்நகர், சோட்டா உதயபூர், டாகூட், காந்திநகர், ஜாம்நகர், ஜுனாகட், கட்ச், கேடா, மகாசேனா, நவ்சாரி, பஞ்ச்மகால், படான், போர்பந்தர், ராஜ்கோட், சபர்கந்தா, சூரத், சுரேந்திரா நகர், வதோதரா, வால்சாட். கர்நாடகாவில் பாகல்கோட், பெல்காம், பெல்லாரி, பீடர், பிஜாப்பூர், சிக்கோடி, தேவனகிரி, தர்வாத், குல்பர்க், ஹவேரி, கோப்பல், ராய்ச்சூர், சிமோகா, உத்தர கன்னடா. மத்திய பிரதேசம் பிந்த், போபால், குணா, குவாலியர், மொரேனா, ராஜ்காக், சாகர், விதிஷா. உத்தரப்பிரதேசம் ஆக்ரா, ஆன்லா, பாடன், பரேலி, ஈடா, பேட்பூர் சிக்ரி, பிரோசாதாபாத், ஹத்ஸ்ராத், மெயின்பூரி, சம்பால். மகாராஷ்டிரா பராமதி, ஹெட்கானன் கேல், கோலாப்பூர், லடூர், மதா, உஸ்மான்பாத், ரேகாட், ரத்னகிரி, சிந்துதுர்க், சங்கிலி, சடாரா, சோலாப்பூர். மேற்கு வங்காளம் ஜங்கிப்பூர், மல்டாக்கா, தக்சீன், மல்டாக்கா உத்தர், முர்சிதாபாத், தாத்ரா, நாகர் ஹவேலி, டாமன், டையூ, ஜம்மு, ஆனந்த் நாக். 94 பாராளுமன்ற தொகுதிகளிலும் 12 மாநிலங்களிலும் தேர்தல் நடைபெறப் போகிறது. தேவ பிள்ளைகளாக, திருச்சபையின் அவயவங்களாக இணைந்திருக்கிற நாம் எல்லாரும் இப்பொழுது நாம் சொன்ன இந்த ஒவ்வொரு ஊர்களிலும், ஒவ்வொரு இடங்களிலும் தேவனாகிய கர்த்தர் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை நாம் அறிக்கை செய்வோம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதல் உள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். எரேமியா 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும்,
சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். மறு ஜாதியார் நின்று கொண்டு உங்கள் மந்தைகளை மேய்த்து அந்நிய புத்திரர் உங்கள் பண்ணையாட்களும் உங்கள் திராட்சை தோட்டக்காரருமாய் இருப்பார்கள். நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். எபேசியர் 6 அதிகாரம் 10 16. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்து கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாத ரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கண்ணியையும் அக்கினி ஆஸ்திரங்களையெல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நெல்லுங்கள். இப்பொழுது நாம் இந்த இடங்களுக்கு தேவ தூதர்கள் தேவ பிரசன்னம் ஆளுகை செய்யும்படியாக நாம் எல்லாரும் ஜெபிக்கப் போகிறோம். நீங்கள் இருக்கிற இடங்களில் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு எந்த விதத்திலெல்லாம் இந்த பகுதிகளில் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வல்லமை அபிஷேகத்தை வெளிப்படுத்த வேண்டுமோ அந்த விதத்தில் தேவனாகிய கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தும்படியாக நாம் எல்லாரும் இணைந்து இப்பொழுது இந்த ஜெப அறிக்கைகளை 3ஆம் கட்டமாக தேர்தல் நடைபெறப் போகிற இடங்களில் கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்ய வேண்டும். தேங்க்யூ ஃபாதர். தேவ வல்லமை, அன்பு, மகிமை மே மாதம் 7ஆம் தேதி 3வது கட்டமாக தேர்தல் நடைபெறப் போகிற இடங்களில் ஸ்தாபிக்கப்படட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, 3வது கட்டமாக மே மாதம் 7ஆம் தேதி தேர்தல் நடைபெறப் போகிற இடங்களில் எழுப்புதலின் ஆவியை பத்திரப்படுத்தும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென்.
மூன்றாவது கட்டமாக தேர்தல் நடைபெறப் போகிற இடங்களில் பொருளாதாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை விழட்டும் விழட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். மே மாதம் 7ஆம் தேதி மூன்றாவது கட்டமாக தேர்தல் நடைபெறப் போகிற இடங்களில் கனிவளம் செழிப்பு ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கட்டும் இருக்கட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். அரசியல், பொருளாதாரம், சமூக சேவைக்கு வரும் ஒவ்வொரு பயமுறுத்தல்கள் செயல் இழக்கப்படும்படியாக திருச்சபையாக நாங்கள் இணைந்து மே மாதம் 7ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிற இடங்களில் நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம். நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம். நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். மே மாதம் 7ஆம் தேதி தேர்தல் நடைபெற போகிற ஒவ்வொரு தொகுதிகளிலும் மாநிலங்களிலும் மீதுள்ள ஒவ்வொரு எதிர்சக்தி வல்லமைகளுடைய எதிராளிகளுடைய வல்லமைகளுடைய வெளிப்புற செல்வாக்கை திருச்சபையாக நாங்கள் இணைந்து குழப்பமடைய செய்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென் ஆமென். மே மாதம் 7ஆம் தேதி தேர்தல் நடைபெறவிருக்கிற ஒவ்வொரு தொகுதிகளிலும் மாநிலங்களிலும் பொருளாதார நிறைவு செய்யும் முறைகளை வீணாக்கின ஒவ்வொரு ஆவியையும் திருச்சபையாக நாங்கள் ஒன்றிணைந்து செயல் இழக்க செய்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, மே மாதம் 7ஆம் தேதி தேர்தல் நடைபெறவிருக்கிற ஒவ்வொரு தொகுதிகளிலும் மாநிலங்களிலும் செய்யப்பட வேண்டியவைகளில் உம்மை வல்லமை உள்ளவராக காண்பியும். தேவனே, உம்மை வல்லமை உள்ளவராக காண்பியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென் ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தொடர்ந்து ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரையிலும் இந்திய தேசத்தில் நடைபெறுகிற தேர்தல்களுக்காக பாதுகாப்புக்காக தேவ மகிமை தேவ பிரசன்னம் வெளிப்படும்படியாக திருச்சபையாக நாம் ஒன்றிணைந்து ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய தேசத்தில் அவர் இனிவரும் நாட்களில் செய்வார். இந்த மாதத்திலும் தேவனாகிய கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தை லூக்கா 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அதற்கு அவர், அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்றார். வாசித்த இந்த தேவனுடைய வார்த்தையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அப்படி ஆனாலும். அப்போ எப்படி ஆனாலும்? ஏன் அந்த மாதிரி ஒரு வார்த்தை அங்கே அவர் சொல்கிறாரு? அதற்கு முந்தின வசனத்தில் வாசிக்கும் பொழுது லூக்கா 11:27ஆம் வசனத்தில் அவர் இவைகளை சொல்லுகையில், இந்த இவைகளை என்று சொல்லும்போது அதெல்லாம் முக்கியமான ஒரு வார்த்தை. என்ன சொன்னார் அப்ப? இவைகளை சொல்லுகையில் லூக்கா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருந்து நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது முதலாவது அங்கே ஒரு சீஷன் எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று கேட்கிறார். உடனே எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். அடுத்தது இயேசுவே அவர்களை பார்த்து சொல்கிறாரு, ஒரு சிநேகிதன் தன்னுடைய சிநேகிதன் வீட்டில் போய்
பாதி ராத்திரியில் எங்கள் வீட்டுக்கு விருந்தாளி வந்துட்டாங்க, ஏதாவது சாப்பிட இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்டால் அந்த சிநேகிதன் என்ன செய்வார்? கதவை திறந்து பார்த்துட்டு, எப்பா இந்த ராத்திரியில் வந்து கேட்குறியே, நானும் படுத்துட்டேன், என் பிள்ளைங்களும் படுத்துட்டாங்க, இப்போ நான் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிடுவார். சொல்லிவிட்டு கொஞ்சம் யோசிப்பார். நம்ம சிநேகிதன் நம்மக்கிட்ட தானே வருந்தி கேட்குறான், ஏதாவது இருந்தால் கொடுப்பா அப்படின்னு யார்கிட்டையும் போய் கேட்காம, நான் ஒரு நண்பனாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நான் எந்த ராத்திரியில் கேட்டாலும் கொடுப்பேன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் தானே வந்து என் கதவை தட்டினார், நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேனே அப்படின்னு அவருக்குள்ள ஒரு உணர்வு வந்து, இந்தப்பா நீ கேட்டதை எடுத்துன்னு போ அப்படின்னு கொடுப்பாரு. இப்போ இயேசு அங்கே என்ன சொல்கிறாரு? ஒரு நண்பனே ஒரு நண்பன் கேட்கும்போது கொடுக்க முடியாத ராத்திரியாக இருந்தாலும் கொடுக்கறதுக்கு மனசு வருது இல்லையா? அப்போ அந்த மாதிரி நீங்கள் பிதாவை நோக்கி கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். கேட்கிறவர்கள் பெற்றுக்கொள்வார்கள், தட்டுகிறவர்களுக்கு திறக்கப்படும், தேடுகிறவர்கள் கண்டிப்பாக கண்டடைவார்கள். இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு அப்பா தன் பிள்ளை வந்து ஏதாவது ஒன்று கேட்டால் அந்த பிள்ளை கேட்குறத அப்படியே கொடுப்பார் இல்லையா? இப்போ அது மாதிரி தான் நீங்கள் பிதாவினிடத்தில் கேட்கும் பொழுது நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை அவர் உங்களுக்கு கொடுப்பார். இப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு பிசாசு பிடித்த ஊமையான ஒரு மனிதன் வராரு. இயேசு அந்த மனிதனுக்காக ஜெபிக்கிறார். உடனே அவர் சுகமாயிறார். அங்கே இருந்தவங்களாம் சொல்கிறாங்க, இவர் பிசாசு சும்மாவை துரத்துறாரு, இவர் பிசாசுக்கெல்லாம் தலைவன், பெயல்செபூல். உடனே இயேசு அங்கே சொல்கிறாரு, எப்பா பிசாசே பிசாசை துரத்துனா எப்படி பிசாசின் ராஜ்யம் கட்டப்படும்? கொஞ்சமாவது யோசித்து பேசுங்க. நான் பிசாசுக்கு தலைவன் கிடையாது, தேவனுடைய விரல்களினாலே நான் இந்த பிசாசை துரத்துகிறேன். அப்புறம் அதுக்கு பிறகு அவங்களோட பேசுகிறார். பிசாசு உங்களை விட்டு போனால் அது போயிடுச்சின்னு சொல்லிட்டு இருக்காதீங்க, அது போய் தேடும், எங்கேயாவது போய் இருக்க பார்க்கும், எங்கேயும் இடம் இல்லைன்னா மறுபடியும் விட்டு வந்த இடத்துக்கே வந்து பார்க்கும். அது ரொம்ப ஜோடிப்பாக இருக்குதுன்னா வந்து அது மட்டும் வராது, கூட இன்னும் 7 ஆவியை கூட்டிகிட்டு வந்து உங்களுக்குள்ளே பூந்து கொள்ளும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாரு. அங்கே இருந்த ஒரு அம்மா, அதுதான் நம்ம பார்க்குறோம். அவர் இவைகளை சொல்லுகையில் ஜனக்கூட்டத்தில் இருந்த ஒரு ஸ்திரீ அவரை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி, உம்மை சுமந்த கர்ப்பமும் நீர் பாலுண்ட முலைகளும் பாக்கியம் உள்ளவைகள் என்று சத்தமிட்டு சொன்னாள். இதெல்லாம் ஒரு அம்மா கேட்டுன்னு இருக்கிறாங்க. அங்கே அந்த அம்மாவால் தாங்க முடியல, இப்படி இவ்வளோ அழகாக இவர் பேசுகிறாரே, எல்லாருக்கும் விளங்குற மாதிரி எல்லாத்தையும் சொல்லுகிறாரே என்று அவர்கள் உடனடியாக சொல்லுகிற ஒரு வார்த்தை, உங்களை பெற்றெடுத்த அந்த கர்ப்பம், நீங்கள் பாலுண்ட முலைகள் பாக்கியமுள்ளவைகள் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. சத்தமிட்டு சொன்னார்கள், எல்லாருக்கும் கேட்குற மாதிரி சொன்னாங்க. உடனே அப்போ தான் இயேசு சொல்கிறாரு, ஏம்மா நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படியானாலும் என்னை பெற்றெடுத்த தாய், நான் பாலுண்ட முலைகள் பாக்கியம் உள்ளவைகள், அப்படியானாலும் அதைவிட தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்றார். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? இப்போ உங்களோட நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன்ல, இதெல்லாம் நீங்கள் கேட்குறீங்கள்ல, கேட்டு அதை காத்து கொள்ளுகிற யாராக இருந்தாலும் அவர்கள் இந்த உலகத்தில் பாக்கியவான்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உலகமெங்கிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரமாகிய திருச்சபையை எல்லா பட்டணங்களிலும், எல்லா ஊர்களிலும், எல்லா மலைகளிலும், எல்லா பள்ளத்தாக்குகளிலும் அவர் ஏற்படுத்தியிருக்கிறார். இன்றைக்கு உலகம் எங்கிலும் இருக்கிற திருச்சபைகள் கிறிஸ்துவின் சரீரத்தில் இணைக்கப்பட்ட
அவயவங்களாக நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் இப்படிப்பட்ட திருச்சபைகளை ஏற்படுத்தினார்? நாம் இருக்கிற இடத்துல இருக்கிற எல்லாரும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும். அந்த வார்த்தைகளை அவர்கள் காத்து கொள்ளும் பொழுது இப்பொழுது இருக்கிற விதமாக அல்ல, அதிக பாக்கியவான்களாக மாறுவார்கள். அதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உலகமெங்கிலும் திருச்சபைகளை ஏற்படுத்தியிருக்கிறார். எல்லா விதமான மொழி பேசுகிறவர்கள், படித்தவர்கள், படிக்காதவர்கள், ஏழைகள், செல்வந்தர்கள், எந்த நிலையில் இருக்கிறவர்களாக இருந்தாலும் எல்லாருக்கும் ஏற்ற விதமாக திருச்சபைகள் உலகமெங்கிலும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. எதற்காக? தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்கும்படியாக. அந்த வார்த்தைகளை நாம் கேட்டு அதை நாம் காத்து கொள்ளும் பொழுது நாம் சாதாரணமானவர்களாக அல்ல, அதிக வாக்கியம் உள்ளவர்களாக மாற ஆண்டவராகிய தேவன் அவருடைய வார்த்தைகளை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவின் வார்த்தைகள் எப்படிப்பட்டவைகள்? ஏன் நாம் வேதத்தை வாசிக்க வேண்டும்? வேத வசனங்களை நாம் ஏன் படிக்க வேண்டும்? வேத வசனங்களை நாம் ஏன் தியானிக்க வேண்டும்? வேத வசனங்களின்படி நாம் ஏன் நடக்க வேண்டும்? அந்த வார்த்தைகள் எப்படிப்பட்டவைகள்? அதை தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். முதலாவதாக, இந்த வார்த்தைகள் என்றைக்கும் அழியாத வார்த்தைகள். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, நாம் வாசிக்கிற இந்த தேவ வார்த்தை என்றைக்குமே அழியாத ஒரு வார்த்தை. மார்க்கு 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. வாசித்த இந்த தேவனுடைய வார்த்தையில் வானம் கூட ஒழிஞ்சு போயிடும், பூமி கூட ஒழிஞ்சு போயிடும். ஆனால் ஆண்டவராகிய தேவன் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. இரண்டாவதாக, அவருடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டவைகள்? கிருபை உள்ளவைகள். கிருபை உள்ளவைகள். லூக்கா 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவர் யோசேப்பின் குமாரன் அல்லவோ என்றார்கள். இயேசு கிறிஸ்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அதை அவங்க எல்லாரும் கேட்குறாங்க. எல்லாரும் கேட்டு என்ன சொல்கிறாங்க? அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் குறித்து சாட்சி சொல்கிறாங்க. எவ்வளோ நல்லா பேசுகிறார், எவ்வளவு அழகாக பேசுகிறார், எவ்வளவு விளக்கமாக பேசுகிறார், எவ்வளவு அற்புதங்களின் வார்த்தைகள் அவருடைய வாயிலிருந்து வந்து கொண்டே இருக்கிறது. அதை பற்றி அவங்க ஆச்சரியப்படுறாங்க. இவர் சாதாரண ஒரு மரவேலை செய்கிற ஒரு யோசேப்பின் குமாரன் தானே. இவர் வாயிலிருந்து எப்படி இந்த மாதிரி கிருபையுள்ள வார்த்தைகள் வருகிறது? அப்போ இன்னைக்கு நாம் தேவ வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது அது சாதாரண வார்த்தை அல்ல, அதில் நமக்கு ஒரு கிருபை கிடைக்கிறது. தகுதி இல்லாதவர்களை தகுதிப்படுத்துகிற வார்த்தை. எல்லாம் சொல்லுங்க. இந்த தேவ வார்த்தைகளை நாம் வாசிக்கும் பொழுது அதில் கிருபை, அந்த கிருபை நாம் எந்த நிலையில் இருந்தாலும், நாம் யாராக இந்த உலகத்தில் இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட நபராக இருக்க வேண்டும், நாம் எதற்காக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அந்த கிருபையை இந்த வார்த்தை
நமக்கு கொடுக்கிறது. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஒருவேளை இதுவரைக்கும் ஆண்டவருடைய வார்த்தைகளை பேச பயந்து இருந்தீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்கப்பா, உங்கள் வார்த்தைகளை நான் பேசுவேன், உம்முடைய வார்த்தைகளை நான் மற்றவர்களுக்கு சொல்லுவேன், அதன் மூலமாக தகுதியில்லாத என்னை தகுதி உள்ள ஒரு நபராக நீர் மாற்றுகிறீரப்பா. அதற்காக நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன். தேங்க்யூ ஃபாதர். எவ்வளவுக்கு அதிகமாக இந்த வார்த்தைகளை நீங்கள் வாசிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அதிகமாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஞானம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அறிவு, இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவ பிரசனம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவ மகிமை உங்கள் ஆவியையும் ஆத்துமாவையும் சரீரத்தையும் அளவில்லாமல் நிரப்புகிறதை கண்டிப்பாக உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உணர்வீர்கள். எப்படிப்பட்ட சஞ்சலத்தில் நீங்கள் இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு தேவையோடு நீங்கள் இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தில் நீங்கள் இருந்தாலும், தேவ வார்த்தைகளை நீங்கள் வாசிக்க 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 உங்களுக்கு எதையெல்லாம் கர்த்தர் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், நீங்கள் இருக்கிற ஊரில், நாம் இருக்கிற பட்டணத்தில், நாம் இருக்கிற தேசத்தில் நம் நிமித்தமாக கர்த்தர் அவருடைய கிருபையை வெளிப்படுத்துவார், அவருடைய தயவை வெளிப்படுத்துவார், அவருடைய இரக்கத்தை வெளிப்படுத்துவார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். மூன்றாவதாக, ஆண்டவருடைய வார்த்தைகள் ஏன் நாம் கேட்க வேண்டும், அதை ஏன் நாம் காத்துக்கொள்ள வேண்டும்? அந்த வார்த்தைகள் அதிகாரம் உள்ள வார்த்தைகள். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் வாசிக்கிற இந்த வேதாகமத்தின் வார்த்தைகள் சாதாரணமான வார்த்தைகள் அல்ல, அதிகாரம் உள்ள வார்த்தைகள். லூக்கா 4:32, அவருடைய வசனம் அதிகாரம் உள்ளதாய் இருந்தபடியால் அவருடைய போதகத்தை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் வாசிக்கிற தேவ வசனம் ஆண்டவராகிய தேவனால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த தேவ வார்த்தைகள் சாதாரணமான வார்த்தைகள் அல்ல, அந்த வார்த்தைகள் அதிகாரம் உள்ள வார்த்தைகள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அவர் எப்படி அதிகாரமாக இந்த வார்த்தைகளை ஜனங்களுக்கு நடுவில் பேசின போது அவர்களெல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். எப்படி இந்த வசனத்தை, இந்த வார்த்தைகளை இவ்வளோ அதிகாரமாக பேசுகிறாரு, அவர் செய்கிற போதகம் எவ்வளோ அதிகாரமாக இருக்கிறது என்று ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் பேசும்போது அதே அதிகாரம் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும், உங்கள் குடும்பத்தில் வெளிப்படும், உங்கள் ஊரில் வெளிப்படும், நாம் இருக்கிற பட்டணத்தில் வெளிப்படும், நாம் இருக்கிற தேசத்தில். ஏனென்றால் நீங்களும் நானும் பேசுகிற வார்த்தை நம்ம வார்த்தை கிடையாது, நம்ம சொந்த கற்பனையான வார்த்தைகள் கிடையாது. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எந்த விதத்தில் அவருடைய வார்த்தைகளை அதிகாரத்தோடு அனுப்பினாரோ அதே அதிகாரத்தின் அபிஷேகத்தை தான் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான்காவதாக, இந்த தேவனுடைய வார்த்தைகள், நாம் கேட்கிற தேவனுடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டவைகள் என்றால் ஆவிக்குரியவைகள். ஆவிக்குரியவைகள். யோவான் 6:63. யோவான் 6:63. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க. நாம் கேட்கிற வசனங்கள், நாம் காத்து கொள்ளுகிற வசனங்கள்
ஆவியாயிருக்கிறது, ஜீவனாயிருக்கிறது. இன்னைக்கு நீங்க தேவ வார்த்தைகளை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே உங்க ஆவிக்குள்ளாக ஒரு உணர்வு, தேவனோடு ஒரு ஐக்கியம், இனி வாழ்ந்தா ஆண்டவருக்குத்தான் நான் வாழ்வேன் என்ற ஒரு அர்ப்பணிப்பு உங்களுக்குள்ளாக இந்த வார்த்தைகளை கேட்கும் போதே உண்டாகிறது. நான் ரொம்ப பலவீனமாக இருக்கேன், என்னால் ஒன்றும் செய்ய முடியல. டாக்டர்கள் இனி இந்த உலகத்தில் நான் வாழ்வதே கடினம் என்று சொல்லிட்டாங்க. அந்த நிலைக்கு நான் வந்துட்டேன். என்னுடைய நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. எந்த நிலையில் இருந்தாலும் சரி, இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்கும்போதே இந்த வார்த்தைகள் உங்கள் நரம்புகளை உயிர்ப்பிக்கும், உங்கள் எலும்புகளை உயிர்ப்பிக்கும். உங்களுடைய செயலிழந்து போன ஒவ்வொரு அவயவங்களுக்குள்ள ஒரு புதிய ஜீவனை இந்த வார்த்தை கொண்டு வரும். ஒருவேளை முடியாமல் தான் இந்த வார்த்தையை படுத்துக்கிட்டு தான் நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆனால் இப்போ பாருங்கள், நீங்கள் அதை நல்லா உணருவீங்க. நான் ஏதோ சாதாரணமாக இந்த வார்த்தையை நான் சொல்லலை. இதை நான் ஏதோ சந்தர்ப்பத்திற்கு ஏதுவாக நான் சொல்லவில்லை. கர்த்தருடைய ஆவியானவர் அவருடைய வார்த்தையின் அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமை இன்றைக்கும் எப்படி நமக்கு ஜீவனை கொடுக்கிறது என்பதை இப்பொழுது நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒருவேளை உங்களுக்கு நெருங்கினவர்கள் எந்த இடத்துல பாதிக்கப்பட்ட நிலைமையில அன்கான்ஷியஸாக இருக்கிறாங்க சிஸ்டர், கண்ணே திறந்து பார்க்க முடியாத நிலையில படுத்துட்டு இருக்கிறாங்க, பிழைப்பதே கடினம் என்று சொல்லிட்டாங்க. இப்போ அவருடைய வார்த்தை அவங்க ஆவியை உயிர்ப்பிக்கும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு ஜீவனை இந்த வார்த்தை கொண்டு வரும். இதை நான் 100% நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நிச்சயமாகவே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்கும் பொழுதே கர்த்தருடைய ஆவியானவர் அவருடைய வார்த்தையின்படி அவருடைய வசனம் இப்பொழுது உங்களை உயிர்ப்பிக்கிறது, உங்களுக்குள்ளே ஜீவனை கொண்டு வருகிறது. அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃபாதர். 5வதாக இந்த வார்த்தைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லையா, தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்கள் அதிக பாக்கியவான்கள். ஏன் இன்னைக்கு நம்ம தேவ வார்த்தைகளை கேட்கணும்? ஜீவனை கொடுக்கக்கூடிய வார்த்தை. அதை தான் யோவான் 6ஆம் அதிகாரம் 68ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். யோவான் 6:68. சீமோன் பேதுரு அவருக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. இயேசு கிறிஸ்துவோடு இருந்த சீமோன் பேதுரு சொல்றார், நாங்கள் யார்கிட்ட போவோம்? உங்களிடத்துல தான் நித்திய ஜீவ வசனங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு நம்ம வாசிக்கிற வசனம், நாம் கேட்குற வார்த்தை, அதில் நித்திய ஜீவன் இருக்கிறது. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, இந்த வார்த்தையில் நித்திய ஜீவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்றைக்கி நம்ம உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். என்னைக்கு நம்ம சரீரத்திலிருந்து நம்ம ஆத்துமா ஆவி நம்ம விட்டு பிரியும்னு தெரியாது. பிரிஞ்ச உடனே என்ன நினைக்கிறோம்? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, நம்ம வாழ்க்கையே முடிந்து போய்விட்டது என்று நினைக்கிறோம். ஆனால் அது உண்மை அல்ல. யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தங்கள் வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்கென்று அர்ப்பணித்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து முழுகி ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை கொண்டு எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யும்படியாக இந்த உலகத்தில் அவர் வைத்திருக்கிறாரோ அவர்களுக்குள்ளெல்லாம் ஒவ்வொருவருக்குள்ளும் நித்திய ஜீவன் இருக்கிறது. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க,
உங்களுக்குள்ளும் அந்த நித்திய ஜீவன் இருக்கிறது. ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்களே, ஆனால் இன்றைக்கு தேவ சமூகத்தில், அப்பா இயேசுவே, நீர்தான் என் பாவங்களுக்காக மரித்தீர், என் சாபங்களுக்காக நீர் சிலுவையில் மரித்தீர், உம்முடைய ஜீவனையே எனக்காக கொடுத்தீர், நான் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்பதற்காக உம்முடைய ஜீவனை இந்த உலகத்தில் எனக்காக நீர் கொடுத்தீர். ஆகவே இன்றைக்கு உம்மை நான் என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆண்டவரே, நீர்தான் இனிமேல் எனக்கு ஆண்டவர், நீர்தான் என்னுடைய இரட்சகர், நீர்தான் என் மேய்ப்பர். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். இந்த அறிக்கை நீங்கள் செய்யும் பொழுதே இயேசுவுக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒப்பு கொடுக்கிறீர்கள். இந்த வினாடியிலிருந்து உங்களுக்குள்ளே நித்திய ஜீவன் வருகிறது. ஹல்லேலூயா! எவ்வளவு ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்க. இந்த உலகத்தில் வாழும்போதே நித்தியமா நான் எங்கே போகிறேன், என் ஜீவன் இந்த உலகத்தில் அழியவே அழியாது. ஒருவேளை என் சரீரம் அழிஞ்சிடலாம், என் சரீரம் காணப்படாமற் போகலாம், ஆனால் எனக்குள்ளே இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை வைக்கிற அந்த நித்திய ஜீவன், அதை யாராலும் எடுக்க முடியாது, ஒருவராலும் பறிக்க முடியாது. அந்த ஜீவனுக்கு உரியவர் என் இயேசு. அந்த ஜீவனை எனக்குள்ளே கொடுத்தவர் இயேசு. அந்த ஜீவனை எனக்குள்ளாக வைத்தவர் அவருடைய வார்த்தைகள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நித்திய ஜீவன் அவருடைய வார்த்தைகளில் இருக்கிறது. ஹல்லேலூயா! ஆறாவதாக, தேவனுடைய வார்த்தைகள் நாம் கேட்கும் பொழுது, அதை காத்து கொள்ளும் பொழுது, அது எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை? தன்னிகர் அற்றவை. எல்லாம் சொல்லுங்க, தன்னிகர் அற்றவை. யோவான் 7ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். யோவான் 7:46. சேவகர் பிரதியுத்திரமாக, அந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காலும் பேசினதில்லை என்றார்கள். சேவகர்கள்லாம் சொல்றாங்க, இந்த மனுஷன் பேசுகிற மாதிரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசுகிற மாதிரி இந்த உலகத்தில் ஒருத்தரும் ஒரு காலம் பேசினதே இல்லை. தன்னிகரற்ற வார்த்தை. இந்த வார்த்தையை யாருடைய வார்த்தையோடும் நம்ம ஒப்பிடவே முடியாது. ஆமாம்மா, அவங்க பேசுன மாதிரி தான் பேசுகிறாரு, இவங்க சொன்ன மாதிரி தான் சொல்கிறாரு, இவங்க ஏற்கனவே இப்படி சொன்னாங்க, அந்த மாதிரி தான் இவர் பேசுகிறார். ஒப்பிடவே முடியாது. தன்னிகரற்ற ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை தேவனுக்குரியது, இயேசு கிறிஸ்துவுக்குரியது. அடுத்ததாக, தேவனுடைய வார்த்தையை நாம் ஏன் கேட்கிறோம்? தேவனுடைய வார்த்தையை நாம் ஏன் காத்து கொள்ள வேண்டும்? அதில் என்ன ஒரு சிறப்பான தன்மை இருக்கிறது? நியாயம் தீர்க்கக்கூடிய ஒரு வார்த்தை. அதை தான் யோவான் 12ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். யோவான் 12:48. என்னை தள்ளி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தள்ளி, என் வார்த்தைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். இன்னைக்கு ஏன் நம்ம பல வழிகளில் ஆண்டவருடைய வார்த்தைகளை எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ டிவியில் வேற சொல்கிறோம். பல விதங்களில் எப்படி ஆகிலும் இந்த வார்த்தை எனக்கு சொல்லலைன்னு சொல்லி யாரும் சொல்லக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னை தள்ளி, என்னை ஏற்றுக்கொள்ளாமல், நான் தான் இரட்சகர், நான் தான் மீட்பர், நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன், நான் தான் பரலோகத்திலிருந்து பிதாவினால் அனுப்பப்பட்டவர், உங்களுக்காக, உங்க பாவங்களுக்காக, உங்க சாபங்களுக்காக, உங்களை மீட்கும்படியாக கல்வாரி சிலுவையில் உங்களுக்காக ரத்தம் சிந்தினவர் நான் தான். ஜீவனை கொடுத்தவரே நான் தான். எதுக்காக?
நீங்க எல்லாரும் அந்த நித்திய ஜீவனுக்குள்ள வரணும். ஆண்டவரோடு கூட நீங்க இருக்கணும். பிதாவாகிய தேவன் இந்த பூமியில் ஒவ்வொருவரையும் மனுஷனாக மனுஷியாக எதற்காக படைத்தாரோ சிருஷ்டித்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறணும். எதுக்காக? நாம் எல்லாரும் அவர் கூட நித்தியமா இருக்கணும். அதுக்கு தான். அப்போ அதுக்கு தான் என்ன செய்தார்? தன்னுடைய குமாரனை அனுப்பினார். அவர் மூலமாக வார்த்தைகளை, அவர் என்னென்ன வார்த்தைகளை சொல்லணுமோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தபோது அவர் சொல்றாரு, என் பிதா சொன்னதை தவிர நானா என் சொந்தமா எந்த வார்த்தையும் உங்க இடத்துல பேசல. உங்க மேல ரொம்ப அன்பா தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெறும்படியாக அவரை தந்தருளி இவ்வளவாய் இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நம்ம மேல ரொம்ப அன்புங்க. அதுக்கு தான் உங்க குமாரனையே அனுப்புனார். அந்த குமாரன் மூலமாக சொன்ன அவரையும் ஏற்றுக்கொள்ளணும், அவர் சொல்ற வார்த்தைகளையும் ஏற்றுக்கொள்ளணும். இதை நான் கேட்க மாட்டேன், இதுக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன் என்று சொல்வீர்களே ஆனால் உங்களை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. எந்த இடத்திலெல்லாம் நீங்கள் வார்த்தைகளை கேட்கக்கூடிய சூழ்நிலைகளை கர்த்தர் ஏற்படுத்தி அதை நீங்கள் அலட்சியம் பண்ணினீர்களோ, புறக்கணித்தீர்களோ, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளிலே நியாயம் தீர்க்கும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை இந்த உலகத்தில் அந்த வார்த்தையின் படி நம்ம நடக்கிறோமா? அதுக்கு தான் இயேசு சொல்லிட்டாரு, தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? சும்மா வார்த்தையை சர்ச்சில் போய் கேட்டுட்டு அப்படியே போய் மறுபடியும் நம்ம விருப்பம் போல வாழ்கிற வாழ்க்கை அல்ல, நாம் மனம் போல வாழ்கிற வாழ்க்கை அல்ல. என்ன வார்த்தையில ஆண்டவர் நம்மோடு கூட பேசினாரோ, நாம் எதையெல்லாம் செய்ய வேண்டும் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று அவருடைய வார்த்தையில நமக்கு அவர் நம்மோடு பேசினாரோ, அந்த வார்த்தைகளை காத்து கொண்டு அதன்படி நடக்கிறவர்கள் அதிக பாக்கியவான்கள். அதற்கு தான் திருச்சபைக்கு வருகிறோம், அதற்கு தான் ஜெபங்களுக்கு வருகிறோம், அதற்கு தான் தேவ சமூகத்தில் தேவனை நோக்கி நாம் பார்க்கிறோம். கடைசியாக தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது என்றால் தேவத்துவம் உள்ளவை. எல்லாம் சொல்லுங்க, தேவத்துவம் உள்ளவை. யோவான் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். யோவான் 14:24. என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாய் இருக்கிறது. இந்த வார்த்தைகள் எல்லாம் மனுஷ வார்த்தைகள் அல்ல, தேவத்தன்மை உடைய வார்த்தைகள். அதை தான் இயேசு சொல்றார், என்னை பிதா தான் அனுப்புனார், அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலை, என்கிட்ட நீங்கள் அன்பாக இருக்கலைன்னா என் வசனங்களையும் நீங்கள் கை கொள்ள மாட்டீங்க. இப்போ உலகமெங்கிலும் இருக்கிற திருச்சபைகள், திருச்சபையில் இருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், ஊழியர்கள் எல்லாரும் யாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க? இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அதனால இயேசு சொன்ன வார்த்தைகளை கை கொள்ளுகிறார்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் கேட்குற வசனமெல்லாம் அது ஏதோ நான் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, என்னை அனுப்பின பிதாவினுடையதாய் இருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தேவ வார்த்தைகளை இன்னும் அதிகமாக வாசிங்க, கேளுங்க, அதை காத்து கொள்ளுங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் நிமித்தம் நீங்கள் இருக்கிற ஊர்கள், பட்டணங்கள், தேசங்களையும் அளவில்லாமல் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை நாமே அர்ப்பணிப்போம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற பரலோக பிதாவே, இன்னும் அதிகமாக நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை கேட்க, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க,
உம்முடைய வார்த்தைகளில் இருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை, அந்த பாக்கியத்தை இன்னும் அதிகமாக எங்கள் ஆவியிலும், எங்கள் ஆத்துமாவிலும், எங்கள் சரீரத்திலும் நாங்கள் பெற்றுக்கொள்ள, இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்க, மற்றவர்களும் அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் தெய்வீக ஞானத்தை தாங்க, தெய்வீக அறிவை தாங்க, தெய்வீக பாதுகாப்பை தாங்க. உம்முடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்க. இன்றைக்கு யாரெல்லாம் இனி நாங்கள் ஒழுங்காக தேவ வார்த்தைகளை வாசிப்போம், தியானிப்போம், அதை கேட்போம், அதன்படி நடப்போம் என்று தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்களோ அத்தனை பேரையும் அதிகமாக நீர் ஆசீர்வதியும். உம்முடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்க. நீங்கள் ஆளுகை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரம பிதாவே, ஆமென். கர்த்தர் தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம் எல்லாருக்காகவும் மன்றாடுவது, குறிப்பாக தேசத்திற்காக மன்றாடுவது. தேசத்தினுடைய சுமூகமான வாழ்க்கை, சேமமான வாழ்க்கை யார் கையில் இருக்கிறது? யார் வாயில் இருக்கிறது? நம் கையில், நம் வாயில் தான். நீங்களும் நானும் பிரகடனப்படுத்துகிற கர்த்தருடைய வார்த்தையில் வல்லமை உண்டு. அந்த வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. ஆகவே எனக்கன்பானவர்களே, நாம் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்தையும் கர்த்தர் கேட்பார். நல்ல ஒரு அற்புதமான ஜெப வேலையை தேவன் நமக்கு ஏற்படுத்தி தந்தார். தொடர்ந்து நாம் ஜெபிக்கத்தான் போகிறோம். சற்று இருக்கிற இடத்தில் எழுந்து நிற்பீர்களா? உலகமெங்கும் இப்பொழுது பலவிதமான பயமுறுத்தும் காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேலுக்கு விரோதமாக எத்தனை நாடுகள் எழும்புகின்றன. ஆனால் வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை, அவர் கண் மூடுவதுமில்லை, தூங்குகிறதும் இல்லை. இரவும் பகலும் இஸ்ரவேலுக்காக தன் கண்களை திறந்து பார்த்து கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் நமக்கு ஒரு பங்கு உண்டு. இஸ்ரவேலுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். மகாராஜாவின் நகரம், வரப்போகிற ராஜா அவங்க இயேசு கால் வைக்க போறார் அந்த ஒலிவ மலையில் தான். எத்தனை கூட்டங்கள் எத்தனை திரளாய் எழும்பினாலும் அத்தனையும் தவிடுபடியாக்குகிற ஓர் வல்லமை மிகுந்த ஆயுதம் நம் கையில் இருக்கிறது, நம் வாயில் இருக்கிறது. அதுதான் ஜெபம். அந்த ஜெபம் என்னும் ஆயுதத்தை நாம் அனுப்ப அனுப்ப அது தூபமாய் தெய்வ சமூகத்துக்கு போக மறுபக்கம் அற்புதங்களை கொண்டு வருகிறது. ஆகவே தயவு செய்து நாம் எல்லாருமாக எழுந்து இணைந்து ஜெபிக்க போகிறோம். கொஞ்சம் சிரமப்படாம. பல தேசங்கள் இஸ்ரேலுக்கு விரோதமாக எழும்பிக் கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய ஜெபம் இஸ்ரவேலை காக்கும். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தந்தையே, ஒன்றிணைகிறோம் அப்பா. நீர் அற்புதங்களின் தேவன் என்பதை வெளிப்படுத்தும் வண்ணமாக இஸ்ரவேலை சுற்றிலும் வேலியாயிரம் அக்கினி மதிலாக இருப்பேன் என்று சொன்னீரே. உன்னை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருப்பேன் என்றீரே. இஸ்ரவேலை சுற்றிலும் அக்கினி மதிலாயிரம். இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்புகிற எவரானாலும் அவர்கள் மனம் திரும்பட்டும். உண்மையான இரட்சகரை அறியட்டும். யூத குலமும் இயேசுதான் தெய்வம் என்று உள்ளே இருந்து கொண்டு சொல்லட்டும். குறைகளை, குற்றங்களை, மீறுதல்களை, அக்கிரமங்களை மன்னித்து விடுங்கப்பா. இஸ்ரவேலை சுற்றிலும் நீர் வேலியாயிரும். They may be having iron dome, laser dome. Above all, we pray, Lord, that you cover the entire Israel under thy wings. அவங்களுக்கு எல்லா விதமான பாதுகாப்பு கவசங்கள் தேசத்தை சுற்றி இருந்தாலும் நீங்க இல்லைனா ஒன்றும் முடியாது. மனம் இறங்கும் அப்பா. ஆமென். அன்பானவர்களே, அப்படியே நம்முடைய தேசங்களுக்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். சில தேசங்களில் பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. மிஞ்சும் இயற்கை சீற்றங்கள் மக்களை கதறி அழுது கொண்டிருக்க செய்திருக்கிறது. அநேக சொந்தங்களை இழந்து விட்டார்கள்.
பூமி அதிர்ச்சி, இதெல்லாம் பைபிளில் சொல்லியிருக்கு. எங்கு பார்த்தாலும் புதுவிதமான கொள்ளை நோய்கள், கண்டுபிடிக்க முடியல மருந்து. என்னையா இப்படி ஒரு வைரஸா? நம்ம ஜெபிக்கணும். ஜெபம் பண்ணலாமா? பரலோக தந்தையே, பல தேசங்களில் கொள்ளை நோய்க்கு மக்கள் உயிரை இழந்து கொண்டிருக்கிறார்கள். பஞ்சத்தினால் பாடுபடுகிறார்கள். வறுமை வறட்சியினால் கண்ணீர் வடித்து கதறி அடுத்த வேளை உணவுக்கு வழியில்லாமல் கண் பிதுங்கி ஒரு பக்கம் பதுங்கி ஒதுங்கி வாழ்கிறார்கள். யுத்தம் எங்கு பார்த்தாலும். விலைவாசி உயர்வு ஏறிவிட்டது. மக்களால் எதையும் செய்ய முடியவில்லை. மனமிறங்கும் அப்பா, மனமிறங்கும் தெய்வமே. கொள்ளை நோய்கள் ஒரு புறம் அது வேதனை கொடுக்கிறது. எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை தரக்கூடிய விடுதலை நாயகனே, உம்மை நாங்கள் பார்க்கிறோம், உம்மை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு விசை நீர் மனம் இறங்கி தேசங்களை பாதுகாத்தரலும். எங்கள் இந்திய தேசத்தை உம் கைகளில் போடுக்கிறோம். எங்கள் எதிர்காலமே நீர்தானப்பா, எங்கள் பாதுகாப்பே நீர்தானப்பா, எங்கள் உறைவிடம் நீர்தான், எங்கள் சகாயர் நீர்தான். உம்மை விட்டா எங்களுக்கு வேற பாதுகாப்பு இல்லைப்பா. ஒருவேளை இராணுவத்தினர் நிற்கிறார்கள், உள்ளூர் காவல்காரர்கள் இருக்கிறார்கள், மருத்துவர்கள் இருக்கிறார்கள், துப்புரவு தொழிலாளர்கள் இருக்கிறார்கள், ஆசிரியர் பெருந்தகைகள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு மேல் நீர் இருக்க வேண்டுமே. எங்கள் பாரத பிரதமர் தொடங்கி அனைத்து மாநில முதல்வர்கள், எங்க தமிழக முதல்வர், எங்க ஊர் தலைவர், எங்க சட்டமன்ற உறுப்பினர்களை எல்லாம் வேலி அடைங்க தெய்வமே. இரவும் பகலும் நீர் கண் மூடுவதே இல்லை. எங்கள் தேசத்தை உமது பாதுகாப்புக்குள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. பல தெய்வ மனிதர்கள் பல விதமாக உழைத்து கொண்டிருக்கிறார்கள். கணத்துக்குரிய ஐயா சாது இரவும் பகலும் ஓடிக்கொண்டிருக்கிறார் ஐயா. அவர்களுக்கு நல்ல சுகம் தாரும், பாதுகாக்கும், உடைய சட்டைகளுக்குள் வையும். அவரோடு இணைந்து பணியாற்றுகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். கட்டட பணிகள் தீவிரமாய் நடந்தேறட்டும். அதுபோல கத்தோலிக்க அன்பர்கள், பெந்தேகோஸ்தே ஊழியர்கள், ஆங்கிலிக்கன் சபை மக்களை உம்முடைய கைகளில் ஒப்புக்கொடுக்கிறேன். அநேகர் பலவிதமான பாடுகளுக்கு ஊடாக இருக்கிறார். உம்முடைய வார்த்தையை அனுப்புகிறேன். அந்த வார்த்தை வெறுமையாய் திரும்பாது, சுகமளிக்க வல்லமை உள்ளது. யாருக்கெல்லாம் என்னென்ன சுகம் வேண்டுமோ உச்சம் தலைந்து உள்ளம் கால் வரை இப்பொழுது தாரும். திருமணத்திற்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த நல்ல வாழ்க்கை அமைச்சுத்தாங்க. அதுபோல தொழில் வியாபாரத்தில் நட்டமடைந்தவர்களுக்கு கர்த்தர் ஒரு வழியை திறந்து வல்லமையினால் நிரப்பும். படிக்கும் பிள்ளைகளை கர்த்தர் பொறுப்புடைய எதிர்காலத்தில் என்ன படிக்கணும், எங்களுக்கு கல்லூரியில் சேர்க்க வாய்ப்பு வசதி இல்லையே என்று ஏங்கும் தவிக்கும் பிள்ளைகளுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணித்தார். தொழிலில் நஷ்டமடைந்தவர்களுடைய தொழில் விருத்தி அடையட்டும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்றிணையட்டும். ஏதோ மூளையில் கட்டி உடலெல்லாம் கட்டி என்று கலங்குகிற மக்களுக்கு அது இல்லாமல் போக செய்யும் அப்பா. பிள்ளைகள் உம்முடைய பாதுகாப்புக்குள் இருக்கட்டும். வெயிலின் சீற்றம் சரீரத்தில் ஏற்பட்டு கொண்டிருக்கிற வேதனையின் காரியங்கள் நீங்குவதாக, அற்புதங்கள் தானாய் நடப்பதாக. எங்கள் ஜெபங்களை கேட்டு நீர் அப்படி செய்வதற்கு உமக்கு நன்றி. இணைந்திருக்கிற அத்தனை ஊழியர்களையும் சகோதர சகோதரிகள் பிள்ளைகளையும் பிதா குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தூய ஆவியானவரின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். அற்புதங்களை பெற்று உமக்கு சாட்சியாய் விளங்க வாழ்த்துகிறேன். ஜெபம் கேளும் எங்கள் பிதாவே, ஆமென். கைகளை உயர்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அன்பானவர்களே, ஆராதனை முடிந்தாலும் நமது ஏஞ்சல் டிவியில் வரும் நிகழ்ச்சிகள் அது முடிவதில்லை. 24 மணி நேரமும் ஒவ்வொன்றிலும் ஒரு புதுமை. பாருங்கள், இன்று இரவு 10:30 மணிக்கு அப்பம் கிளாஸை ஆங்கிலத்தில் தமிழில் விடுதலையின் செய்தியாக வழங்கப்படும். அது பாஸ்டர் சாராராஜன் ஜான் கொண்டு வருவார்கள். ஒருவேளை இந்த செய்தியை நீங்கள் தவறவிட்டு விட்டேன் என்று எண்ணுவீர்களே ஆனால் எங்களது யூடியூப் வழியாக நீங்கள் பார்க்கலாம். த லார்ட்ஸ் அசம்பிளி சென்னை, அவ்வளோதான்.
இந்த செய்தியை மீண்டும் நீங்கள் கேட்க அது உங்களுக்கு வழிவகுக்கும். எங்களுடைய திருச்சபை சென்னை மீனம்பாக்கத்தில் அருகாமையில் ஏர்போர்ட் இருக்குது, மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது, சபபன் ஸ்டேஷன் இருக்குது, பஸ் நிலையம் இருக்குது. எந்த திருச்சபைக்கு நீங்கள் போகலைன்னா உங்களுக்கு விருப்பமான வாங்க. திரையில் வந்து கொண்டிருக்கிற எண்களோடு தொடர்பு கொண்டா விவரம் சொல்லுவாங்க. நல்ல சபைக்கு போகிறவங்க போயிட்டே இருங்க. எங்கேயும் போகலைன்னா வாங்க. வெளியூர்லேருந்து வந்தவங்க வந்து கலந்துக்கணுன்னா வாங்க. உங்களை வரவேற்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கோம். உங்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். பவுல் சொன்னது போல எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறோம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிற வர தேவ சமூகம் உங்களோடு இருக்கட்டும். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார்.